Good morning, students. Today we will discuss about the chapter number 12, unit number 5. Last unit வந்திருக்கோம். லாஸ்ட் சாப்டரோட ட்ரெண்ட்ஸ் இன் எக்கனாமிக் ஜுவாலஜி அதான் சாப்டர் டைட்டில். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கோப் ஆஃப் ஜுவாலஜி, வெர்மிகல்ச்சர், செரிகல்ச்சர், எபிகல்ச்சர், லேக் கல்ச்சர், அக்வாஃபோனிக்ஸ், அக்வாகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு மேனேஜ்மெண்ட் டைட்டில் பார்க்க போகிறோம். Give a man a fish and you feed him for a day. பசித்தவனுக்கு மீனை கொடுக்கறது ஒரு நாள் உணவு. Teach a man to fish and you feed him for a lifetime. மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்தோன்னா வாழ்நாள் பூரா அவனுக்கு உணவு கிடைக்கும். நாங்கள் சாப்டரில் போகலாம். ஜுவாலஜி இஸ் எ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். which deal with the study of animals. விலங்குகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரான்ச் தான் ஜுவாலஜின்னு சொல்கிறோம். ஃபார் someone who interested in pursuing a career in zoology, there are several specializations that students can venture into. யாரும் விலங்கியல ஒரு பாடமாக எடுத்து படிக்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. There are physiologists who study the metabolic process of animals. யார் அனிமல்ஸ் மெட்டபாலிசம் படிக்கிறாங்களோ அதில் ஃபிசியாலஜிஸ்ட்டாக அவங்க வேலைக்கு போகலாம். There are taxonomists who deal with the naming of the classification of animal species. And the embryologist whose job is study and focus the early development stage of the animal life. Zoology as a career has a number of specializations and students are presented with a plethora of a career options. Once they choose to be associated with this field. இப்போ ஒரு ஜுவாலஜி ஒரு கேரியராக இவங்க எடுத்து பண்ணும்போது நிறைய அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிளித்தோரா கேரியர்ஸ்னால் ஒரு பல்வகைப்பட்ட வேலைவாய்ப்புகள் இருக்குது. The field is concerned with preservation and management of animal kingdom, and a career it would mean that you are part of responsibility. இப்போது அனிமல் கிங்டம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலையும் ப்ரிசர்வ் பண்ணுறதுலையும் அதெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியும். A zoologist might even get to travel because nature of her job. நிறைய இடங்களுக்கு அவங்க சுற்றுப்பயணம் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஜாப் போட்டு நேச்சர் அது மாதிரி. சேனல்ஸ் லைக் நேஷ்னல் ஜியோகிராஃபிக், அனிமல் பிளானட் அண்ட் டிஸ்கவரி சேனல் and constant need zoologist for research and documentaries. இந்த சேனலுக்கு எல்லாமே தொடர்ச்சியாக அந்த ஜுவாலஜி படித்தவங்க தேவைப்பட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கிறதுக்கும் இந்த சேனலுக்கு ரெகுலராகவே ஜுவாலஜி படித்தவங்க தேவைப்படுறாங்க. Zoologists are also hired for zoo, wildlife service, botanical gardens, conservation organizations and national parks, natural research universities, laboratories, aquarium, animal clinics, fisheries and aquaculture, museum research and pharmaceutical companies
அண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் எக்ஸட்ரா இங்கே எல்லாத்துக்குமே இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே சுவாலஜி படித்தவங்க வெல் வாண்டட்னு சொல்லலாம். If you want to be an entrepreneur, you have to learn the method of culturing of farm animals and their importance. Since the farm animals possess great economic value. இன்னொரு என்டர்பிரினியூர்னால் தொழில் உருவாக்குற மாதிரி, புது தொழிலை உருவாக்குற மாதிரி இருந்ததுன்னா நிறைய அந்த அனிமல்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதோட எக்கனாமிக் வேல்யூ அதிகமாகவே இருக்குது நிறைய அனிமல்ஸில். Since very historic time, human being taken maximum advantages from animal by keeping the under their control through the domestication. வரலாற்றுக்கு முந்தைய காலத்துலேருந்து என்ன பண்ணால் மனிதன் வந்து அந்த விலங்குகளை வந்து டொமஸ்டிகேட் பண்ணிட்டான். அதுவும் வீட்டு விலங்குகளை மாற்றிக்கிறது. ஒரு நல்ல வைல்டு அனிமலாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து டொமஸ்டிகேட் ஆகிட்டு. எக்கனாமிக் சக்ஸஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்ட் ஆன் த அனிமல் அண்ட் த ப்ரொடக்ட்னு சொல்லலாம். depend on the proper protection, management and development of the next generation of the farm animals. ஒரு தொழிற்சாலையுடைய மிகப்பெரிய வெற்றிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸை பொறுத்து தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா அது வந்து எது கவுலேருந்து நம்ம இந்த மில்க் எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்கோப் ஆஃப் ஜுவாலஜி. ஸ்டடிங் ஜுவாலஜி கேன் ப்ரொவைட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் யூ கேன் பிகம் என்டர்பிரினியூர். சுயமான வேலைவாய்ப்புகளை சொல்லித்தரதில் ஜுவாலஜி நிறைய முக்கிய பங்கு வகிக்குது. எக்கனாமிக் ஜுவாலஜி இஸ் a branch of science that deal with economically useful animalனு சொல்லலாம். பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த விலங்குகளை வளர்க்குறது, அதுலேருந்து பயன்பெறது தான் நம்ம எக்கனாமிக் ஜுவாலஜின்னு சொல்கிறோம். It involves the study of applications of animals for human welfare. மனிதனுக்கு பயன் தரக்கூடிய உயிரிகளை வளர்க்குறது தான் அது நோக்கம். Need of zoology is not just to improve our economic condition, but also to provide food security and provide employment opportunities. அப்போதுன்னா இந்த ஜுவாலஜிங்கிறது பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து எக்கனாமிக் கண்டிஷனை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, உணவு சாப்பாடு வேணுமே, ஜுவாலஜி படித்தாங்கன்னா சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Based on the economic importance, the animals can be divided the following the 4 category. So what are the 4 category? Animal for food and food product. உணவு தேவைக்காக வளர்க்கப்படுகிற விலங்குகள்னு சொல்லலாம். எக்கனாமிக்கலி பெனிஃபிஷியல் அனிமல்ஸ், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த விலங்குகள் இருக்குது. அனிமல்ஸ் ஆஃப் எஸ்தட்டிக் இம்பார்ட்டன்ஸ், கலை உணர்வுமிக்க விலங்குகள் இருக்குது. அனிமல் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச், அறிவியல் ஆராய்ச்சி பயன்படக்கூடிய விலங்குகள்னு 4 வகையாக அந்த அனிமல்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம வெர்மி கல்ச்சர் பார்க்கலாம். வெர்மி கல்ச்சர் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் யூஸிங் earthworms to decompose organic food waste into nutrition-rich material capable of supplying necessary nutrients which helps to sustain plant growth ன்னு சொல்லலாம். இப்போது எர்த்தம்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டஸ் நம்ம ஆர்கானிக் வேஸ்ட்டை அது வந்து நியூட்ரிஷன் ரிச் மெட்டீரியலாக இருக்கும். பிளான்ட்டுக்கு தேவையான எல்லா நெசசரி நியூட்ரிஷன்ஸும் அதில் இருக்கும். அதனால் வந்து பிளான்ட்டோட க்ரோத் நல்லா வேகமாக இருக்கும்.
எப்படின்னா அந்த வெர்மி கம்போஸ்ட் அப்ளை பண்ணும்போது the aim is to continually increase the number of worms to have a sustainable harvest. The excess worms can either be used to expand vermicomposting operation or sold to customer. புழுக்கள் வளர்த்த என்ன செய்யலாம்னா அந்த வாம்ஸ் எல்லாம் அதுலேருந்து நம்ம வந்து வெர்மி கம்போஸ்ட் எடுக்க முடியும். எக்ஸ்ட்ரா நிறைய வாம்ஸ் இருக்கும்போது அதை நம்ம விற்பனை செய்ய முடியும். The vermicompost is the primary goal of vermiculture. Technically, the worm castings are pure worm paste and are fine, nutrition and rich organic soil amendment. மிகச்சிறந்த மண் வளத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு உரம்னு சொல்லலாம். நான் கெமிக்கல் எதுவும் இதில் மிக்ஸ் ஆகலை இல்லையா. Vermicompost on the other hand is comprised of the castings, bits of bedding and other organic matter சொல்லலாம். வெர்மிகம்போஸ்ட் நம்ம அந்த மாதிரி வெர்மிகம்போஸ்ட் அந்த பெட்டிங்லேருந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ண முடியும். Essentially, so the terms are used interchangeably. Both worm manure and available improving soil health. ஒரே சமயத்தில் அந்த வாமோட உரமும் கிடச்சிருது, அதே சமயத்தில் மண்ணும் வளம் ஆகிடுது இல்லையா. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் earthworm in technology of composting and bioremediation of soil and other activities are called vermitech அப்படின்னு சொன்னவர் சுல்தான் இஸ்மாயில் 92 சொன்னார். அது வன்புழுக்களை வளர்க்குறது, உரத்தை உண்டு பண்ணுறது, மண் வளத்தை மேம்படுறது எல்லாமே வெர்மிடெக் அப்படின்னு சொல்லலாம். வெர்மி டெக்னாலஜி. The disposal of solid waste, அது biodegradable and non-degradable, remains a serious challenge in most of the countries. நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஒரு மோஸ்ட் சேலஞ்சாக இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா இந்த சாலிட் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணுறது தான். அது எதர் பயோடிகிரேடபிளாக இருக்கலாம் அல்லது நான் டிகிரேடபிளாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்சஸாக இருக்குது. இப்போ எர்த்தோம்னு எடுத்துட்டோம்னா எர்த்தோ பிளே இன் வைட்டல் ரோல் மெயின்டைன் த சாயில் ஃபெர்டிலிட்டி. இந்த மண்ணோட வளத்தை பாதுகாக்கிறதுல இந்த எர்த்தோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறோம்னா ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹென்ஸ் இஸ் வார்ம்ஸ் ஆர் கால்டு ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட், அதாவதுன்னா விவசாயோட நண்பன்னு சொல்லலாம். திஸ் ஆர் ஆல்சோ கால்டு பயாலஜிக்கல் இண்டிகேட்டர் ஆஃப் த சாயில் ஃபெர்டிலிட்டி. மண் வளமாக இருக்குன்னா அந்த இடத்துல வந்து மண்புழு இருக்கும் இல்லையா, அது ஒரு இண்டிகேட்டரை நம்ம பார்க்க முடியும். ரீசன் எடுத்துட்டோம்னா the reason that support the bacteria, fungi, protozoan, host and other organisms which are essential for sustaining a health soil. சாயிலோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா இது எர்த்வாமோடு சேர்ந்து இத்தனை ஆர்கானிசம் தேவைப்படுது. ஸோ பிரேக் டவுன் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர் பை த ஆக்டிவிட்டி ஆஃப் எர்த்வாம் அண்ட் இட் எலிமினேஷன் ஃப்ரம் த பாடி இஸ் கால்டு வெர்மிகாஸ்ட். இப்போ மண்புழு பாடிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த வேஸ்ட்டு நம்ம வெர்மிகாஸ்ட்னு சொல்கிறோம், மண்புழு உரம்னு சொல்கிறோம். இட் இஸ் ஃபைனலி டிவைடட் கிரானுலர் மெட்டீரியல் அண்ட் இட் இஸ் நோட்டட் ஃபார் த porosity, aeration, drainage and moisture holding capacity and service rich organic manure. இது எல்லாமே மண்புழு மூலமாக எர்த்வாம் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்னு சொல்லலாம். மண்ணை வந்து தொலை போட்டு வச்சு அதில் வந்து காற்றோட்டமாக வச்சு மாய்ச்சராக வச்சுருக்கிறது, ரிச் மெனூர் கிடைக்கிறது எல்லாமே வந்து பெனிஃபிட். ஸோ எர்த்வாம் டிவைட் இன்ட்டு 2 மேஜர் குரூப்பாக அதை நம்ம டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு குரூப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஹியூமஸ் ஃபார்மர்ஸ் டிவெல்ப் த சர்ஃபேஸ் ஆஃப் ஃபீட் ஆன் த ஆர்கானிக் மேட்டர். மேல் பகுதியிலேருந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்டு ஆர்கானிக் மேட்டராக கன்வெர்ட் பண்ணக்கூடியதுன்னு சொல்லலாம். தே ஆர் ஜென்ரலி டார்க்கர் இன் கலர், பார்க்கறதுக்கு டார்க் கலராக இருக்கும். திஸ் வார்ம் ஆர் யூஸ்டு ஃபார் வெர்மி கம்போஸ்டிங். பொதுவாக இது வெர்மி கம்போஸ்டிங்காகவே இந்த வார்மை நம்ம யூஸ் பண்ணுறோம்.
இந்த செகண்ட் குரூப்னு எடுத்துட்டோம்னா த ஹியூமஸ் ஃபீடர்ஸ் ஆர் போரோயிங் வாங் வித் யூஸ்ஃபுல் மேக்கிங் சாயில் போரஸ், மண்ணில் நிறைய துளைகள் உண்டு பண்ணக்கூடிய பொருட்கள்னு சொல்லலாம். அண்ட் மிக்சிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் த ஹியூமன் த்ரூ த அவுட் ஆஃப் சாயில். There are different endemic species earthworm are culture in India and vermicomposting such as perionic excavators, Lambetomorti, Actechitona serrata. இதெல்லாமே நிறைய இண்டிஜினஸ் ஸ்பிரிட்னு சொல்லலாம். Some of the earthworm have species have been introduced from other countries. அது எக்ஸாக்ட் ஸ்பீஸ் சொல்கிறோம், வெளிநாட்டுக்கு தான் அறிமுகப்படுத்தக்கூடிய சில எர்த்வார்ம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எய்சென்னியா ஃபெடிட்டா, யூடிலஸ் யூஜினியே, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் எர்த்வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்டிங் பார்க்குறோம் இல்லையா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.